பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 52 ஈசத்துவ மந்திர ஏடு இதுதான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம். மாற்று வழி தேடிச் சென்ற மதிநாகசுரனும் சிகராசுரனும் வேறு வழி ஏதும் இல்லை என்ற பதிலுடன் திரும்பி வந்தவர்களிடம் நவியாகம்ஷி, என்ன சொல்கிறீர்கள் இருவரும்? வேறு வழி இல்லை என்றால் நாம் எப்படி பிரயாகாவை அழிப்பது? அந்த தேவேந்திரனை நெருங்குவது? நமது ஆசானின் ஆசையும் நமது குலத்தையும் எப்படி காப்பாற்றுவது? நவியா 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 என்று தொடர்ந்து பேசிய நவியாகம்ஷியை பார்த்து கர்ஜித்தான் மதிநாகசுரன். அதை கேட்டதும் நவியாகம்ஷி, நன்றாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை இவ்வாறு சப்தமிட்டதால் பாதாள பாதை பாதியாகிவிட்டது. இப்போது என்ன நேரப் போகிறதோ? நவியா, உன்னால் முடிந்தால் நல்ல யோசனை சொல். இல்லையெனில் சற்று அமைதியாக இருந்து மற்றவர்களை யோசிக்க விடு. ஓ, அது சரி, நீங்களே யோசித்து நல்ல வழியை கண்டறியுங்கள். நான் இனி ஏதும் கூறப்போவதில்லை என்று தன் இரு கரங்களையும் இருக்க கட்டிக்கொண்டு அந்த பாதாள சுரங்கத்தின் ஒரு மூலையில் சென்று அமர்ந்து கொண்டாள் நவியாகம்ஷி. ஆட்களும் நேரமும் குறைய குறைய அசுரர்கள் நிம்மதியின்றி அவரவர் இஷ்டத்திற்கு பேசவும் நடக்கவும் ஆரம்பித்தனர். ஆளுக்கொரு மூலையில் அமர்ந்திருந்த அசுரர்களை பார்த்து மதிநாகசுரன், இங்கே பாருங்கள், நாம் தான் இந்த இந்திரனை அழித்து நமக்கு தீங்கிழைத்தவர்களை அழிப்போம் என்று நமது அடுத்த சந்ததியினருக்கு உணர்த்தப் போகும் நம் இனத்தின் கடைசி சந்ததிகள். நம்மை பார்த்துதான் நமது அடுத்த சந்ததியினர் இருக்கிறார்கள். ஆகையால் நாம் ஏதாவது செய்து வெற்றியுடன் தான் அவர்களை மீண்டும் சந்திக்க வேண்டும். அதுவரை எந்தெந்த வழிகள் எல்லாம் உள்ளதோ அந்தந்த வழிகளை எல்லாம் பின்பற்றிச் செல்வோம். வாருங்கள், இனி இந்த பாதாள சுரங்கம் வேலைக்கு ஆகப் போவதில்லை. இனி நாம் நேருக்கு நேர்தான் யுத்தம் புரிய வேண்டும். மதி, நீங்கள் ஒரு முறை நம் ஆசானிடம் எதற்காக இந்த அற்ப மனிதர்களுடன் இன்னும் போரிட வேண்டும் என்றும், நமக்கான படையை நாம் தான் திரட்டிவிட்டோமே என்றும், அதனால் நேரடியாக அந்த இந்திரனுடனேயே சண்டையிட்டு வென்றிடலாமே என்றும் கேட்டதாக கூறினீர்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் உள்ளது நவியா. அதற்கு என்ன? இப்போது நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? எதை கூறுகிறாய் நவியா? நாம் இந்த பிரயாகா மக்களுடன் சண்டையிடுவதற்கு பதில் ஏன் அந்த இந்திரனையே தாக்கக்கூடாது? ஹஹஹஹஹஹா. மெல்ல சிரியுங்கள் மதி. நான் சொன்னதில் தங்களுக்கு ஏன் இவ்வளவு சிரிப்பு? நவியா, நான் அதை நம்மிடம் சாம்பீனிகளின் பெரும்படை இருந்த போதே கேட்டேன். அதை அப்போதே மறுத்துவிட்டார் ஆசான். அதற்கு அவர் கூறிய காரணம், அந்த தேவேந்திரனுக்கு படைபலத்தை விட அந்த பரந்தாமனின் பலம்தான் பெரியதாம். அதனால் அவனுடன் மோதுவதற்கு நாம் இன்னும் நம் படைபலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அப்போதே அவர் அவ்வாறு கூறினார். அப்படியென்றால் இப்போது நம்மிடம் இருக்கும் படைபலத்தை பார் நவியா, நன்றாக பார். இதை வைத்துக்கொண்டு எவ்வாறு அந்த தேவேந்திரனை நாம் நெருங்குவது சொல்? அப்படி பார்த்தால் இந்த பிரயாகா மக்களை நாம் அழித்தாலும் நமது பழைய படைபலம் நம்மிடம் இருக்காதே. பின் எப்படி நாம் தேவேந்திரனை எதிர்ப்பது மதி? அதற்கான வழியை நமது ஆசான் தான் கூற முடியும். முதலில் நம்மை பாடாய்படுத்தும் இந்த பிரயாகாவையும் அழித்து நம் வசமாக்குவோம். அதன் பின் என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொள்ளலாம். அதுவும் சரிதான். ஆனால் இப்போது எப்படி நாம் பிரயாகாவிற்குள் செல்வது? அதற்கு சற்று காலதாமதமாகும். ஏனெனில் அதற்கான ஒரே வழி, நான் ஈசத்துவம் சித்தியை முறையாக கற்று தேர்ச்சி பெற வேண்டும். அதை பெற்றால் அதன் பின் இந்த பிரயாகா என்ன, அந்த தேவலோகமே என் வசமாகிவிடும். நமது ஆசான் அப்போதே அதை முறையாக பயின்றிட வற்புறுத்தினார். நான் தான் எதனாலோ அதை தவிர்த்து கொண்டே வந்தேன். எனக்கு ஒரு சந்தேகம் மதிநாகசுரா, அதை கேட்கலாமா? கேள் மந்தாகிஷி. ஆசான் தானே தங்களுக்கு அந்த ஈசத்துவ சித்தியை பயிற்றுவித்திருக்க வேண்டும். ஆமாம், இதில் உனக்கென்ன சந்தேகம்? அப்படியென்றால் அவரே அதை உபயோகித்து அந்த தேவலோகத்தை என்றோ கைப்பற்றி இருக்கலாமே. அவரால் அதன் ஒரு பகுதியை கற்பிக்க மட்டுமே முடியும். ஏனெனில் நமது அசுரகுலத்துக்கே குருவான சுக்கராச்சாரியார் அந்த சித்தியை அசுரகுல அரச பரம்பரைக்கு மட்டும்தான் அளித்துள்ளார். அரச குலத்தவர்களும் எளிதாக அதை அடைந்துவிட முடியாது. அதற்கான விதிமுறைகள், வழிமுறைகள், பூஜைகள், யாகங்கள், பலிகள் என பல சடங்குகளை மேற்கொண்டால்தான் அது சாத்தியமாகும். ஓ, சரி சரி. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். இன்று என்ன சந்தேகம் தீர்க்கும் சுபமுகூர்த்த தினமா? ஆகட்டும், கேள். அப்படி சுக்கராச்சாரியார் கொடுத்த அந்த சக்தி நமது தலைவரும் தங்கள் தந்தையுமான
மகாபலி அரசரிடமும் இருந்திருக்கும் இல்லையா? நமது ஆசான் கூறிய அந்த அமிர்தம் கடைதலின் போது ஏற்பட்ட யுத்தத்தில் ஏன் நம் தலைவர் ஈசத்துவத்தை பிரயோகிக்கவில்லை? அதை அப்போதே பிரயோகித்திருந்தால் இப்போது நாம் நம் குடும்பத்தினருடன் இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் நாமே நிறைந்திருப்போம் இல்லையா? நான் என் சிம்பாவையும் இழந்திருக்க மாட்டேனே மதிநாகசுரா என்று கேட்ட மந்தாகிஷியை பார்த்து, மந்தா மந்தா, இருந்திருந்தால் உபயோகித்திருக்க மாட்டாரா சொல்? அவருக்கும் நான் அறிந்து வைத்துள்ள வரைதான் தெரியும். அதற்கு மேல் அவர் என்று இல்லை. அவருக்கு முன்னிருந்த அரசர்களும் பல முறை முயன்றும் முடியாது போயிருக்கிறது. ஏன் அப்படி? அதுதான் நம் அரச குலம் வாங்கி வந்த சாபம். ஆம், நமது பாட்டனார் செய்த வேலை. அவர்தான் நமது அரச குல பரம்பரையில் கடைசியாக ஈசத்துவம் சித்தி கொண்டு அந்த தேவலோகத்தையே ஆட்டி படைத்து வைத்தவர். ஒரு முறை அவர் இந்திராணியை சிறைப்பிடித்து வந்துள்ளார். அதை அறிந்ததுமே கொந்தளித்தது தேவலோகம். உடனே மும்மூர்த்திகளுமாக கூடி ஆலோசனை செய்து ஒரு திட்டம் தீட்டினர். அவர்களில் திருமால் மோகினியாக மாறி இந்திராணியை சிறைப்பிடித்து தன் வாகனத்தில் வைத்துக்கொண்டு காட்டு வழியாக அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நமது அரசர் தேரின் முன் திடீரென தோன்றினார். உடனே தேரோட்டி தேரை நிறுத்த அசுரகுல அரசர் என்னவாயிற்று என்று தேரிலிருந்து இறங்க, அவர் மோகினியை பார்க்க, அவளின் அழகில் மயங்க, அவளை தன்னுடன் வரும்படி கூறி தன் தேரிலே ஏறச் சொல்ல மோகினியும் ஏறி அமர்ந்தாள். அவளை பார்த்ததுமே இந்திராணிக்கு வந்திருப்பது திருமால்தான் என்று புரிந்து போனதால் அவளின் முகத்தில் ஒரு புன்முறுவல் பூத்ததைக் கண்ட அரசர் அவளுக்கு சிநேகிதி கிடைத்ததற்காகத்தான் அவள் புன்னகைத்தாள் என்று எண்ணிக்கொண்டு இருவரையும் அவரின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அவர்கள் இருவரையும் தனது அந்தப்புரத்தில் ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு அவர் உணவருந்த சென்றிருக்கிறார். அந்த சமயத்தை மோகினியான திருமால் உபயோகித்து அரசரிடம் இருந்த ஈசத்துவ சக்தியை பறித்து கொண்டு அங்கிருந்து தேவலோகம் சென்று அந்த தேவலோகமே அசுரகுல அரசருடன் போரிட தயாராக வந்து நின்றனர். அதை கண்ட நமது பாட்டனார் அவர்கள் எந்த தைரியத்தில் வந்துள்ளதாக வினவ அதற்கு பதிலேதும் கூறாது அவரின் தலையை துண்டித்தான் இந்திரன். எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்று எதுவுமே அறியாது மாண்டார் அரசர். எப்படி திருமால் அரசரின் ஈசத்துவ சித்தியை பறித்துச் சென்றாராம்? அந்த ஈசத்துவ சித்தியை அடைவதற்கான செயல்கள் அனைத்தையும் செவ்வனே செய்து முடித்தால் அதை பற்றி சுக்கராச்சாரியார் எழுதி வைத்திருந்த ஏடு ஒன்றை பெறலாம். அந்த ஏட்டில்தான் அந்த சக்திக்கான மூல மந்திரம் இருந்தது. அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதை அந்த தேவலோகக்காரர்கள் கண்ணில் படாது பாதுகாக்கவும் வேண்டும். அதிலும் திருமாலுக்கு அதன் அருகே இருந்தால் போதும், உடனே அதை தனதாக்கிக் கொள்ளும் வல்லமை வாய்ந்தவராவார். அதனால்தான் அதை பலத்த பாதுகாப்புகளுடன் ஓரிடத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தின் அருகே செல்வதற்காகவே திருமால் காத்திருந்தார். அப்போது நமது அரசர் இந்திராணி மீது கொண்ட மோகத்தை அறிந்து கொண்டு அதையே உபயோகித்து உள்ளே நுழைந்தவர் அந்த ஏடு அந்தப்புரத்தின் பின்னாலிருந்த ஒரு மாளிகையில் வைக்கப்பட்டிருந்ததை உணர்ந்தார். மோகினியாயிற்றே அங்கிருந்த அனைவரையும் தன் அழகில் மயங்கச் செய்து அந்த மந்திர ஏடு அடங்கிய மரப்பேழையை எடுத்துக்கொண்டும் இந்திராணியையும் அழைத்து கொண்டும் அங்கிருந்து சென்று விட்டார். மீண்டும் வந்து தாக்கியதில் தலைவர் தலை வெட்டப்பட்டதும் நம்மவர்கள் பயத்தில் அங்கும் இங்குமாகத் தெரித்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினர். தலைவரை மட்டும் கொன்றுவிட்டு வேறு எவரையும் எதுவும் செய்யாது அங்கிருந்து சென்றுள்ளனர் தேவலோகத்தவர்கள். அவர்கள் சென்றதும் மீண்டும் நம் இனத்தவர் ஒன்று கூடி என் தந்தையை தலைவனாக்கி அவரும் சிறப்பாக நம் மக்களை காத்து அவர்களுக்காகவே வாழ்ந்தும் வந்துள்ளார். அவராலும் அந்த ஈசத்துவத்தை அடைய முடியாது போனது. இக்கதையை ஆசான் எனக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லி வந்துள்ளார். ஆனால் என்னவோ எனக்கு அதை அடைவதற்கான அந்த நினைப்பே வராதிருந்தது. ஆனால் இப்போது வந்துள்ளது. நான் எப்படியாவது அந்த மூலமந்திர ஏடு பெறுவதற்கான செயல்களை சிறப்பாக செய்து முடித்து அதை பெற வேண்டும். அதுதான் இந்த யுகத்தில் 3 லோகங்களையும் நாம் ஆள்வதற்கான ஒரே வழி. அதற்கான வேலைகளில் நான் இப்போதே இறங்குகிறேன். மதி, அதற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் அனைவரும் வத்சா சென்று ஆசானுடனும் நமது பிள்ளைகளுடனும் இருங்கள்.
நான் காட்டிற்குள் சென்று தவம் மேற்கொண்டு வேள்வி ஒன்றை நடத்தி அதன் பின் செய்ய வேண்டிய பலிகளை கொடுத்து அந்த மூலமந்திர ஏடு அடங்கிய மரப்பேழையுடன் வருகிறேன். மதி, அது நவ்யா, இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அனைவரையும் அழைத்து கொண்டு வத்சாவிற்குச் செல். ஆசானிடம் நடந்தவற்றை விளக்கமாக கூறு. அனைவரும் நவ்யாகம்ஷியுடன் வத்சாவிற்குச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து தனது லகிமா சித்தி கொண்டு காற்றோடு காற்றாக கலந்து காட்டிற்குள் சென்றான் மதிநாகசுரன். அவன் சென்ற பாதையை பார்த்து கொண்டே நின்றிருந்த நவ்யாகம்ஷி தோளில் கையை போட்டு தட்டிக் கொடுத்தார்கள் மந்தாகிஷியும் யாகம் யாழியும். பின் அனைவரும் அங்கிருந்து வத்சாவிற்கு திரும்பிச் சென்றனர். அவர்களின் வருகையை கண்ட மந்திராசுரனின் கண்கள் மதிநாகசுரனை தேடியது. அதை பார்த்த நவ்யாகம்ஷி மந்திராசுரனிடம் நடந்தவைகளை கூறினாள். அதை கேட்டதும் மந்திராசுரன், நல்லது நவ்யாகம்ஷி, இப்போதாவது அதை தேடிச் சென்றானே நம் மதி, அதுவரை சந்தோஷம்தான். ஆனால் அவனை தனியாக விடாது உங்களுள் யாராவது ஒருவர் அவனுடன் சென்றிருக்கலாம். பரவாயில்லை, ஈசத்துவ சித்தியுடனான மதிநாகசுரனின் வருகைக்காக காத்திருப்போம். ஏன் அவருடன் யாராவது சென்றிருக்க வேண்டும் என்கிறீர்கள் மந்திரா அண்ணா? ஏன் என் மதிக்கு ஏதாவது ஆபத்து நேர வாய்ப்புள்ளதா? அதற்கில்லை நவ்யா, அந்த ஈசத்துவ சித்திக்கான மூலமந்திர ஏடு அடங்கிய மரப்பேழையை அடைவது என்பது மிக கடினமான செயலாகும். அதற்காக நம் மதிநாகசுரன் மேற்கொள்ளப் போகும் யாகங்களும் உக்கிரமானவைகளாக இருக்கும். அந்த நேரத்தில் அவன் அருகே யாராவது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்தேன், அவ்வளவுதான். இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருந்தாக வேண்டுமென்றால் நம் மதியே உன்னை அவனுடன் இருக்கச் சொல்லியிருப்பானே. சரி சரி, எல்லோரும் வந்து ஓய்விடுங்கள் என்று மந்திராசுரன் கூறியதை கேட்ட நவ்யாகம்ஷிக்கு மனதில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவள் தனக்குள்ளே, ஒருவேளை மதிக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நான் அவருடன் சென்றிருக்க வேண்டுமோ? மந்திரா அண்ணா சொல்வது போல அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நான் உடனே அவர் சென்றுள்ள காட்டிற்குள் செல்ல வேண்டும். அவருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்தாக வேண்டும். இதை இப்போது இவர்களிடம் கூறினால் என்னை விடமாட்டார்கள். ஆகையால் எவரிடமும் சொல்லிக் கொள்ளாது இங்கிருந்து சென்று மதிக்கு உதவ வேண்டும். ஆனால் எப்படி செல்வது? அவரைப் போல லகிமா சித்தி எனக்கு தெரியாதே. முதலில் அந்த பாதாள சுரங்கத்திற்குள் சென்று அவர் எங்கிருந்து புறப்பட்டுச் சென்றாரோ அங்கிருந்தே நானும் என் பயணத்தை மேற்கொள்கிறேன் என்று அனைவரும் உறங்கும் வரை காத்திருந்து பின் வத்சாவிலிருந்து பாதாளச் சுரங்கத்தின் வழியே தன் கணவனும் அசுரக்குல தலைவருமான மதிநாகசுரனுக்கு உதவ வேண்டி பிரயாகாவை நோக்கிச் சென்றாள் நவ்யாகம்ஷி. பாதாள பாதை பாதியான இடத்தை சென்றடைந்தாள். அங்கிருந்து மதிநாகசுரன் சென்ற திசையை நோக்கி பயணிக்க திரும்பிய போது அவள் தலையில் இடி போல் விழுந்தது பாதாளத்தின் கூரை. தன் மீது விழுந்த பாதாளத்தின் கூரையான மண் மற்றும் கற்களை தனது கைகளால் தள்ளிவிட்டு பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். இதுதாங்க அத்தியாயம் 52, ஈசத்துவ மந்திர ஏடு. இந்த அத்தியாயத்தில் இந்த ஈசத்துவ மந்திர ஏடு பெறுவது எப்படி, அந்த ஈசத்துவ சித்தியை அடைவது எப்படி, அதற்கு உண்டான வழிமுறைகள், அதை ஏன் மதிநாகசுரனால் அடைய முடியவில்லை என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது மதிநாகசுரன் அதை அடைவதற்காக காட்டிற்கு தவம் மேற்கொள்ள சென்றுள்ளான். மந்திராசுரனின் சொல் நவ்யாகம்ஷியை தூங்கவிடாமல் செய்ததில் மதிநாகசுரன் மேலிருக்கும் அன்பினால் எவரிடமும் சொல்லாமல் புறப்பட்டு பிரயாகாவிற்குச் சென்றுள்ள நவ்யாகம்ஷிக்கு என்ன நேர்கிறது? ஈசத்துவம் சித்தியை பெற்றுவர தவம் மேற்கொண்டுள்ள மதிநாகசுரன் அதை பெறுகிறானா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.